திமுக அழுத்தம் கொடுக்கல அப்படின்றதையே பல தடவை அவர் ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. இதுக்கு முன்னாடி துணை முதலமைச்சர் பத்தி பேசினதாகட்டும், இந்த மாதிரி ஆட்சி அதிகாரம் குறித்து பேசினதாகட்டும், எங்களுக்கு எந்த அழுத்தமும் இல்லை, நாங்கள் திமுக கூட்டணியில தான் இருக்கோம், இனிமே நான் இதை பத்தி எதுவும் விளக்கம் தரப்போறதில்லை அப்படின்னு முதல்ல சொல்றாரு. மறுபடியும் அந்த விளக்கத்தை கொடுக்குறாரு, நேற்று இரவும் அந்த விளக்கத்தை கொடுக்குறாரு, இன்றும் அந்த விளக்கத்தை கொடுக்குறாரு. அந்த அழுத்தம் உள்ளிருந்து ஏதாவது தரப்படுகிறதா விசிகாவிற்கு? அதாவது நீங்கள் சொல்வதை போல அதை மாச்சரியங்கள் என்று எடுத்துக்கொண்டாலும் கூட என்னை பொறுத்தவரையிலே தமிழ்நாட்டிலே எந்த வகையிலும் இந்துத்துவ வேர்பிடிக்க செய்யக்கூடாது என்பதிலே ஒத்த கருத்தோடு இருக்கின்ற காரணத்தால் அந்த மாச்சரியங்களெல்லாம் கடந்து இந்த கூட்டணி உடைவதற்கான வாய்ப்பே கிடையாது. அதற்காக இலவு காத்த கிளி என்கின்ற அந்த கதையிலே தான் போய் முடிய போகிறது. அவர் ஒன்றை சொல்கிறார், அடிக்கடி சொல்கிறார், ஏதோ அதாவது சம்பிரதாய ரீதியிலே அறிக்கைகளை கொடுக்கிறார்கள், ட்வீட் கூட. நான் வன்மையாக கண்டிக்கிறேன். ஏன்னா சென்ற வருடம் ஏப்ரல் 12ஆம் தேதி வந்து சட்டசபையிலே ஃபேக்டரிஸ் ஆக்ட் 65A திருத்தம் கொண்டு வந்து 8 மணி நேரத்தை 12 மணி நேரம் ஆக்கிய பொழுது கூட்டணி கட்சிகள் ஆட்சேபித்து வெளிநடப்பு செய்ததோடு தொடர்ந்து மாநிலம் தழுவிய ஆர்ப்பாட்டங்களை தர்ணாக்களை நடத்தியதால் 48 மணி நேரத்திலே அரசு அந்த ஜிஓவை அரசாணையை திரும்ப பெற்றுக்கொண்டது. நாங்கள் சொல்கின்ற கோரிக்கைகள் கேட்கத்தான் செய்கிறார்கள், எல்லாவற்றிலுமே கேட்கிறார்கள். இப்போ இதில் கேட்க வேண்டியவற்றை கேட்கத்தான் செய்கிறார்கள். வருகின்ற டிசம்பர் 12ஆம் தேதி கூட போக்குவரத்து துறையிலே அந்த நிரந்தர தொழிலாளர்களை கொண்டுதான் காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என்பதிலேயும் டிஏ அரியர்ஸை உடனடியாக கொடுக்க வேண்டும் என்பதையும் ஒப்பந்த பேச்சுவார்த்தை உடனடியாக தொடங்க வேண்டும், தாமதப்படுத்தக்கூடாது என்பதையும் ஒரு தர்ணா வைத்து இருக்கிறார்கள் கூட்டணி கட்சியை சார்ந்த தொழிற்சங்கங்கள். அவற்றிலெல்லாம் நாங்கள் பங்கு கொண்டு இருக்கிறோம். அதையெல்லாம் இந்த அரசாங்கம் கேட்கின்ற வகையிலே கேட்டு செய்கின்ற அளவிற்கு நாங்கள் இன்றைக்கு அழுத்தம் கொடுக்கிறோம். அதனால சும்மா வந்து ஏதோ வந்து சம்பிரதாய அறிக்கை கொடுத்துட்டோம் இவங்க சொல்லக்கூடாது. இவங்க என்ன 20 வருஷம் ஆட்சி அரசியல் நடத்தின மாதிரி ஸ்டெர்லைட்ல 25 வருஷ காலம் வந்து நாங்கள் வந்து சட்ட போராட்டத்தை நடத்தியிருக்கிறோம், நீதிமன்ற போராட்டத்தையும் நடத்தியதால் தான் இன்னைக்கு இந்த அளவுக்கு வந்து அது அந்த நச்சு ஆலை மூடப்பட்டு இருக்கிறது என்பதை அவருடைய கவனத்திற்கு நாங்கள் கொண்டு வருகிறோம். தோழமை சுட்டல அவங்க ஏத்துக்கிறாங்க. கடந்த சுற்றுல நீங்க பேசும்போது தோழமை சுட்டலுக்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டீங்க அப்படின்ற மாதிரி பேசியிருந்தீங்க திமுகவை பத்தி. தோழமை சுட்டலுக்கு அங்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறாரு. இல்ல, தோழமை சுட்டலுக்கு வாய்ப்பு இருந்தால் அவர் பல காலங்கள்ல வெங்கவேலில கூட திருமாவளவன் நேரடி சந்தித்து அதை நிறைய பேசியிருக்காரு. அதெல்லாம் வந்து எடுத்துட்டு ஒரு கன்சிடர் பண்ணி ஏதாவது ஒரு விஷயத்தை திமுக பேசியிருக்காதுன்னா இல்ல, திமுக கூட்டணி கட்சியிலே சொல்றேன், திமுக மட்டும் திமுக கூட்டணி கட்சிகளே வெளிப்படையாக பகிரங்கம் ஆமா தலித் கொடுமையில் இருக்கு, அதுக்கு வந்து எங்கள் ஆட்சியால் முடிந்த அளவு செய்கிறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வெளிப்படையான ஒரு தெளிவான அறிக்கை ஏதாவது கொடுத்துருக்காங்களா? அப்படிலாம் இல்லை, முடிந்த அளவுக்கு அதை மூடி மறைக்கத்தான் பார்த்தாங்க. நம்மளாம் பார்த்துட்டு தான் இருக்கோம். ஸோ அதனால அவர் வந்து ஒரு தோழமை சுட்டலுங்க ஒரு சாஃப்டாக அவர் சொன்னதை கூட பொறுக்க முடியாத அளவு தான் அவங்க அந்த அளவுக்கு கூட ஒரு இது இல்லாமல் தான் இருந்துச்சு. ரெண்டாவது இப்போ நம்ம திரும்ப சொல்லும்போது பல விஷயங்களை நான் இதனால் வந்து திமுகவுடைய காலம் இன்றைக்கு மாறிக்கணும், கலைஞர் காலம் நீங்கள் ஸ்டாலின் காலத்தையும் ஒப்பிடும்போது தலித் அல்லாத விஜயை வைத்து விடுறாங்கன்னு அது ஒரிஜினவும் பெருமிதமாக சொல்கிறாருல, அதெல்லாம் ஒரு எத்தனையோ கடந்த காலங்களில் எவ்வளோ நடந்திருக்குது. ஸோ அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை. ஆனால் அது ஒரு அந்த கடந்த கால விஷயங்கள்லாம் மறைத்து விட்டு இவங்க ஒரு புதிதாக என்னமோ ஒரு தலித் அல்லாதவர்களையும் அம்பேத்கர் பக்கம் திருப்பதற்கான முயற்சி நடக்குதுலாம் சொல்லும்போது திமுக பேசாமல் இருப்பதே ஒரு பெரிய வேடிக்கையாக இருக்குது. திமுக பேச வேண்டும். திமுக கலைஞர் காலத்தில் எவ்வளவோ செய்திருக்காங்க. ரெண்டாவது இப்போ வந்து விஜய்க்கு பயந்துகிட்டு அமைச்சர்கள் எல்லாம் போய் அம்பேத்கர் சிலைக்கு மாலை போடுவாங்க அப்படி சொல்கிறது வந்து திமுக தலைமையை திமுக அமைச்சர்களை இழிவுபடுத்ததான் நான் பார்க்குறேன். அப்படிலாம் ஒரு நெருக்கடியில் யாரும் பண்ண மாதிரி தெரியல. அதை வந்து நான் சொல்லும்போது இதை கண்டித்திருக்கணும், இதை திருமாவளவன் கண்டித்திருக்கணும். திமுகவும் அதை பற்றி எந்த விதமான பேச்சும் இல்லை. தொடர்ந்து இதை வந்து அவங்க வந்து பேச்சு அளவு பண்றது அப்படிங்கிறதே பொருத்தம் இல்லாததா இருக்கு. சமூக நீதி பத்தியும் அமைச்சர்கள் பத்தி நேரடியான ஒரு தாக்குதல் வரும்போது அதுக்காவது ரியாக்ட் பண்ணிருக்கணும் இல்லையா? நேரடியான ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கணும் இல்லையா திமுக தரப்புல இருந்து? இல்லை, கண்டிப்பாக இப்போ ரஜினிராமுக்கு சொன்ன விஷயங்கிறது மிக முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா அந்த மேடையிலேயே ஆதவர்ஜனா பேசிய பல அபத்தங்களில் ஒன்று என்னன்னா, முதலாக அம்பேத்கரை வந்து ஒரு தலித் அல்லாதவர் வந்து ரெகக்னைஸ் பண்ணுறாரு விஜய் அப்படின்னு சொன்னது. அம்பேத்கருடைய முதல் நூலை வெளியிட்டது தந்தை பெரியார். தொடர்ச்சியாக அம்பேத்கர் தான் எனக்கும் தலைவர், உங்கள் எல்லோருக்கும் தலைவர்னு சொல்லி தொடர்ச்சியாக பேசியவர் பெரியாருங்கிறது நமக்கு தெரியும். அண்ணா திமுகவை ஆரம்பித்தப்ப தமிழ்நாடு முழுக்க அம்பேத்கர் மன்றங்களை அண்ணா தொடங்கினார். 1972 அம்பேத்கர் பேரில் கலைக்கல்லூரியை தொடங்கியவர் கலைஞர். 1989 மரத்துவாடா பல்கலைக்கழகத்தில் வந்து அம்பேத்கர் பேர் வைக்கக்கூடாதுன்னு பெரிய போராட்டம் நடந்தப்ப 90 வந்து சட்டப்பல்கலைக்கழகத்துக்கு வந்து அம்பேத்கர் பெயரை வைத்து வரும் கலைஞர். அது மட்டும் இல்லை, வந்து திருப்பி வந்து சட்டக்கல்லூரிக்கு வந்து அம்பேத்கரோட பெயரை சொன்னார். அது மட்டும் இல்லாமல் இந்த தலித்துகளுக்கான பிரதித்துவம் வேணுங்கிறப்ப வந்து திமுகவில் வந்து ஒரு கிளை, வார்டு, பேரூராட்சி எல்லாவற்றிலையுமே 3 துணை பொதுச் செயலாளர், ஒருத்தர் வந்து பட்டியலினத்தை சேர்ந்தவராக இருக்கணும், ஒருத்தர் வந்து பெண்களாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற கட்சி விதி. மாநில அளவில் வந்து கண்டிப்பாக ஒரு துணை பொதுச் செயலாளர் பட்டியலினத்தை சேர்ந்தவராக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கட்சி விதிலையுமே வந்து கலைஞர் மாற்றத்தை. அப்ப இவ்வளவு செஞ்சவங்க அவங்களுக்கு எதிரான ஒரு தாக்குதலாக ஒரு வார்த்தை வருகிறது என்னும் போது அதுக்காக ரியாக்ட் பண்ணிருக்கணும் இல்லையா? இல்ல, கண்டிப்பாக திமுக தரப்புல இருந்து அதுக்கு பதில் சொல்லணும் வந்து. ஆனா என்னன்னா
தலித் அல்லாதோர் அல்ல வந்து முதல்ல அம்பேத்கர் வந்து ரெகனைஸ் பண்ணுறதே விஜய்னு சொல்வது வந்து ஒரு போலியாக மிகப்படுத்தப்பட்ட பிம்பம். இன்னமும் சொல்ல போனால் வந்து நீங்கள் தமிழ் சினிமா எடுத்திங்கன்னா விஜய் வந்து இன்றைக்கி ஒரு பெரிய மாஸ் ஹீரோ. சினிமா என்பது ஒரு அரசியல் ஆயுதமாக கடந்த காலங்களில் பயன்படுத்தப்பட்டு மாநாட்டில் அவரே ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்தார். என்னை கூத்தாடி இப்போ ஆலோசனவா சொன்னதுக்கு ராஜ்மோகன் வந்து கோபப்பட்டாரையா, உண்மையிலேயே அந்த கோபம் நியாயமானதான் நினைக்கிறேன். கூத்தாடின்னு சொல்வது நானுமே ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்போ விஜய் வந்து அந்த மாநாட்டில் சொல்லுகிறப்ப சொல்கிறார் கூத்தாடின்னு சொல்கிறாங்க. ஆனால் கடந்த காலங்களில் திராவிட இயக்கமே வந்து தன்னுடைய அரசியல் கருத்துக்களை சினிமாவில் கொண்டு போச்சுன்னு சொல்லிட்டு, அப்படி தமிழ் சினிமாவில் வந்து எவ்வளவோ பேர் அரசியல் ரீதியான கருத்துக்களை சொல்லிட்டு போயிருக்காங்க. இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா பா ரஞ்சித் அவர் அம்பேத்கரை வந்து தன்னுடைய படங்களின் மூலம் கொண்டு போயிருக்காரு, மாரிசெல்வராஜ் கொண்டு போயிருக்காரு, வெற்றிமாறன் கொண்டு போயிருக்காரு, ஜனநாதன் கொண்டு போயிருக்காரு. விஜயோட எங்கேயாவது ஒரு படத்துலையாவது வந்து ஒரு திராவிட அரசியல், ஒரு இடதுசாரி அரசியல், ஒரு தலித் அரசியல் எங்காவது இருந்திருக்கிறதா? அவர் படத்தில் இருக்கிற ஒரே ஒரு தலித் திரைப்படங்களையும் நம்ம இதையும் ஒப்பிட்டு பார்க்க முடியுமா? சினிமா என்பது ஒரு அரசியல் ஆயுதம். விஜய் நினைத்திருந்தாருன்னா தன்னுடைய கருத்து, அதாவது தன்னுடைய செல்வாக்கின் கீழ் இருக்கக்கூடிய சினிமாக்களில் கூட அவர் அம்பேத்கர் பற்றியோ வேற முற்போக்கு கருத்துக்களையும் கொண்டு போகாத ஒருத்தர். அரசியலுக்குள்ள வந்துட்டு அவர் அரசியலை பத்தி பேசல அப்படின்னு கேள்வி கேட்டா பரவாயில்ல, அரசியலுக்குள்ள வரதுக்கு முன்னாடியே நீங்க படங்கள்ல இந்த மாதிரி நடிக்கல அப்படின்னு கேள்வி கேட்க முடியும். 60 படங்களுக்கு மேல அவர் நடிச்சிருக்கிறாரு. இப்ப இருப்பது வந்து பொலிட்டிக்கல் சினிமா, இது வந்து அரசியல் சினிமாக்குடைய காலகட்டம். ரஜினிகாந்த் கூட காலா கபாலின்னு சொல்லிட்டு 2 அம்பேத்கரை வந்து ஒரு அம்பேத்கரை காட்டக்கூடிய படங்கள் நடிச்சிட்டார். விஜய் எங்கேயுமே காட்டல. விஜயோட படத்துல வந்து தீப்பந்தம் எடுத்து தீண்டாமை கொடுத்து அதுதான் என் கருத்து, இதுதான் விஜய் படத்திற்கு ஒரே கருத்து. அது கூட கவிஞர் பாடலாசிரியர் கபிலனுடைய கருத்து. அதை தாண்டி விஜயனுடைய சினிமாங்கிறது ஒரு மிகப்பெரிய அரசியல் ஆயுதமாக இருக்கக்கூடியதில் எதுவுமே பண்ணாத விஜய் அப்பப்போ ஏதாவது மேடைகளை தோன்றி கருத்துக்களை சொல்வதனால் மட்டுமே வந்து அது வந்து ஒரு தலித் ரெகனைசனாக ஆகிவிட முடியாது. அந்த அடிப்படையில் பார்க்குறப்ப வந்து அதை வந்து ஒட்டுமொத்தமாக கொண்டு போய் விஜய்க்கு கொண்டு போய் கொடுப்பது. அதனால தான் திருமாவளவன் வந்து ஒரு எச்சரிக்கையோட வெளியிட இந்த மேடை என்பது விஜயை ப்ரொமோட் பண்ணுவதற்கான மேடையை தவிர அம்பேத்கருக்கான மேடை அல்லங்கிற அடிப்படையில் தான் அவர் விலகி இருக்கார். ஆனால் அவர் இன்னுமே வந்து அதை சரியாக கையாண்டு இருக்க வேண்டும். திமுக டைரக்டா ரியாக்ட் பண்ணியிருக்கணும் அப்படின்றது உங்களுடைய கருத்து, அப்படி எடுத்துக்கலாமா? கண்டிப்பா இப்ப வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளுக்கு திமுக வந்து பதில் சொல்லணும். ஆனால் இங்க ஆதவர்ஜுனாவோ அல்லது விஜயோ வந்து அம்பேத்கரை பற்றி பேசக்கூடிய அளவிற்கு அப்படி ஒன்றும் அவர்கள் வந்து அம்பேத்கரிய தலங்களில் மிகப்பெரிய எந்த பணிகளையுமே அவர் செய்யவில்லை அப்படிங்கிறது உண்மை. சரி, திரு ராஜ்மோகன் சுருக்கமா உங்களுடைய பதில். வேகமா சொல்லிடுறாங்க. முதல்ல இது விசிகாவினுடைய டெமோக்ரஸியா பார்க்குறேன். ராம்கி சார் சொன்னதுக்கான பதில், ஒரு துணை பொதுச் செயலாளர் அவர் போறாரு, ஒரு வருஷம் எஃபோர்ட் போட்டிருக்கிறாரு. ஸோ நீங்க வந்து நீங்களுடைய ஒரு கெப்பாசிட்டியில் நீங்க போறீங்கன்னு அண்ணன் திரும்ப அனுமதித்தது அவருடைய பெருந்தன்மை. இது கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய டெமோக்ரஸி, இது வந்து நான் வரவேற்கிறேன். ரெண்டாவது, இந்த பக்கம் நாங்க யாரையுமே சிறுமைப்படுத்தி தாவைக்க பேசுனதாக எனக்கு தெரியவில்லை. அதாவது இந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய மதிமுகவோ கம்யூனிஸ்ட் கட்சிகளோ தொடர்ந்து பிரச்சனைகளுக்கு குரல் கொடுக்கிறார்கள். கேள்வி என்ன தெரியுமா? நீங்க ஆளுங்கட்சியில பார்ட்னர்ஸா இருக்கும்போது வேற மாதிரி பண்ணும், எதிர்கட்சியில பார்ட்னர்ஸா இருக்கும்போது செய்ய வேண்டியது ஆர்ப்பாட்டம், ஆளுங்கட்சியில பார்ட்னர்ஸா இருக்கும்போது செய்ய வேண்டியது உங்களிடம் ஆளும் கட்சி ஆலோசனை. அது இது வரைக்கும் வரல, அது இம்பாக்ட்ஃபுல்லா இல்ல, இன்னும் ஸ்ட்ராங்கா வரல. தோழமை சுட்டல் பண்ணிருக்கேன் அப்படி இல்ல, அது தோழமை சுட்டலே வேணும். எதுக்குங்க தோழமை? நல்லா சுட்டட்டுங்க. அவங்களுடைய பவரே அதுதாங்க. அவங்க தாங்க பகுஜன் பாலிடிக்ஸ் பேசுறாங்க இந்த இந்தியன் சப்கான்டினென்ட்ல. அவங்க எங்க தோழமையா சுட்டணும்? அந்த தோழமைன்ற வார்த்தையே வேண்டாம், சுகர் கொட்டே வேண்டாம், வெளிப்படையே பேசுறோம். இன்னும் எத்தனை நாளைக்கு மூடி மறைச்சு பவர் ஷேரிங் எல்லாம் அப்படி தயங்கி கேட்கணுங்கிறதா ஒண்ணு. அதுக்கப்புறமேட்டு சினிமாவை சினிமாவாக தான் பார்க்க வேண்டும். இந்த இடத்துல இதை வைத்து அவர் வந்து இப்படி ஒரு டிபேட்டை கொண்டு வருவார்னு எதிர்பார்க்கல. அந்த சினிமா பாட்டெல்லாம் கூட சொன்னார், அது கூட வேண்டாம். அவர் ஒரு என்டர்டெய்னரா தான் இருந்தாரு. ஆனா அவரு சினிமா விட்டாரு, இப்ப அரசியலுக்கு வந்துட்டாரு. ஆனா அவரு சினிமா விட்டாலும் இவங்க சினிமா விட மாட்டேன்றாங்க. அவரை மீது தாக்குதல் வைப்பதற்கு வேற வழி இல்லாதால சொல்றாரு. இனி அவர் அரசியல், அவர் சினிமா பண்ணாம இருப்பாரு. நடிக்கும் போது அவர் அரசியல் பண்ணலாம், ஆனா சினிமாக்கு விட்டுட்டு அரசியல் வந்த பிறகு அவர் நடிக்காம இருக்கணும், அவ்வளவுதான். அதை அவர் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஓவராலா நேற்றைய நிகழ்ச்சியில பல்வேறு நல்ல விஷயங்கள் இருந்தது. அவர் ஆனந்த்ஜி அவர் அம்பேத்கரினுடைய பேரணை வைத்தாங்க. நீதி நாயகம் சந்துரு அவர்கள், என் நினைவு சரியா இருக்கும்னா அவர் வார்த்தைகளை சொல்லணும்னா 2 வருஷமா ரத்த பரிசோதனை செஞ்சு குற்றவாளியை தேடிக்கிட்டே இருக்கிறாங்க. வேங்கவையில குற்றவாளியை கைது பண்ண முடியாத ஒரு கான்ஸ்டபிள் நினைச்சா கைது பண்ணலாமேன்னு ஆதங்கத்தை பதிவு பண்ண அந்த மேடை அம்பேத்கரிய மேடை. சரி.